ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 48 சங்கீதம் 14 வசனம். Psalm 48 verse 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? இந்த தேவன் என்று சொல்றார். For this is God, our God forever and ever. He will be our guide even to death. அவர்தான் நம்முடைய தேவனாய் மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை இங்கே சங்கீதக்காரன் சொல்றார். For this is God, our God forever and ever. அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இந்த தேவன் ஆண்டவர் எப்பொழுதிருந்து ஆண்டவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கும்போது, தாயின் கற்பத்தில் உற்பவித்து ஆனது முதல், தாயின் கற்பத்திலே உற்பவித்தது முதல் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 22 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கிறேன். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா? எப்பத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரா? தாயின் கற்பத்தில் உற்பவித்தது முதல் ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருந்து, இந்த தேவன் எது வரைக்கும் நம்மளை வழி நடத்துறாரா? மரண பரியந்தம், முடிவு பரியந்தம், முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவன். ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எது வரைக்கும்? தாயின் கற்பத்திலே நாம் தோன்றினது முதல், உற்பவித்து ஆனது முதல் நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார். எது வரைக்கும்? இந்த பூமியிலே நாம் வாழ்நாளெல்லாம் எத்தனை காலங்கள் வாழப்போகிறோமோ அத்தனை காலம் வரையிலும் ஆண்டவர் முதிர் வயது வரைக்கும் மரண பரியந்தம் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பதினால் நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாத்திரமல்லாதபடி அவர் சொல்றாரு, உங்களை தாயின் கற்பத்திலிருந்து நான் எடுத்தது முதல் உங்களை ஏந்தினேன், தாங்கினேன், சுமந்தேன், தப்பு வைத்தேன். எது வரைக்கும் நான் செய்வேன்னா மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று போட்டிருக்கு. He will be our guide even to death. He will be our guide. இங்கிலீஷ்ல போட்டிருக்க He will be our guide ன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம திசை தெரியாத, திக்கு தெரியாத ஒரு காட்டுக்குள்ள எப்படி சிலர் தொலைஞ்சு போய் திசை தெரியாமல் அலைகிறார்களோ, அதுபோல இந்த உலகமாகிய காட்டுக்குள்ள நம்ம அநேக நேரங்களிலே திசை தெரியாமல் எங்க போகணும், எப்படி நடக்கணும், எந்த வழியில எந்த திசையில போகணும்னே தெரியாம நம்ம அநேக நேரங்களிலே கலங்கி தவித்து நிற்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரே, அவர் நம்முடைய தேவனாய் இருப்பது மாத்திரமல்ல, He will be our guide என்று சொல்றார். until death சொல்றார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்பதை இந்த இடத்துல தெளிவாக சொல்றார். ஆதலால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிறேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, உங்கள நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிய நடத்துவார். அவர் நடத்துவார். He will be your guide. அவர் உங்களுடைய வழிகாட்டியாக இருந்து, இந்த திக்கு தெரியாத, திசை தெரியாத இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த இடத்துல ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து நம்மீது அவருடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி
ஆண்டவர் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த செய்தியை கேட்ட அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போவது, எப்படி போவது, அடுத்தது என்ன செய்வது என்று நீங்கள் அறியாமல் திகைத்து கொண்டு நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசியிருக்கிறார், தெளிவாக பேசியிருக்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், முடிவு பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன். ஐ வில் பி யுவர் கைட் அன்டில் டெத். முடிவு ஈவன் டு டெத்னு பட்டு அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாய் இருப்பதினால் நீங்கள் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று திகைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் உங்களை வழி நடத்தி காப்பராக. வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. God bless you all. Amen. Amen.